ஏசாயா 53:8 கடைசி பகுதி, அவர் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்ற வார்த்தைகள் பிதாவின் ஏக்க குரலை பிரதிபலிக்கிறது. என் ஜனம் என்று பிதா தன் சொந்த ஜனமென்று குறிப்பிடுகிற யூதர்கள் மாத்திரமல்ல, என் துதியை சொல்லி வரும்படி உண்டாக்கின மொத்த மனுக்குலத்தையும் குறிப்பிடுவதால் என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று இங்கே வருகிறது. பிதாவுக்கு ஏன் இந்த ஏக்கம்? உன்னை எப்படி கைவிடுவேன் என்று உள்ளமெல்லாம் குழம்பி பரிதபித்து பார்க்கின்ற மனுக்குலம் ஒரு புறம், சாவாமையுடைய தன் சொந்த திருத்துவத்தின் ஒரு ஆள் தத்துவமான கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக சாவுக்கேதுவானவராக தன்னை ஒப்பு கொடுத்து மரிக்கும் நிலை மறுபக்கம். மனுக்குலத்தை மீட்டு மீண்டும் தன்னோடு ஒப்புரவாக்கும்படியாகவும், எந்த நோக்கத்தோடு ஆதியில் தேவ சாயலில் ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டார்களோ அதே சாயலுக்கு ஒப்பாக மனிதனை மறுரூபப்படுத்த வந்த கிறிஸ்துவை சிலுவை மரணம் சந்தித்தபடியால் என் ஜனம் என்று மனுக்குலத்தையும், அவர் வாதிக்கப்பட்டார் என்று அவர் என்ற வார்த்தை கிறிஸ்துவையும் குறிப்பிட்டு இங்கே வருகின்றது. ஆவியானவர் ஏசாயாவை ஆட்கொண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனத்தை பதிவிட்டுள்ளார். இதே தீர்க்க தரிசனம் தானியேல் 9:26 சொல்லப்படுகிறது. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல என்று சொல்லுகின்றது. இந்த காலகட்டங்கள் கணக்கீடுகள் அதிக ஆழமாய் செல்லும். எனவே அதற்குள்ளாக நாம் இப்பொழுது செல்லவில்லை. மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனால் தமக்காக அல்ல என்பதைத்தான் ஏசாயா 53:8 என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று சொல்கிறது. நாமும் கூட நம்முடைய வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்களால் இன்னும் ஒருவேளை கிறிஸ்துவை வாதித்து கொண்டிருக்கிறோமா, கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் வம்சத்தார், அவர் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அவரை குறித்து உணரவில்லை. கிறிஸ்துவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த அன்பான சீஷன் யோவானை பற்றியும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு சிலுவை மரண தண்டனை பெற சதித்திட்டம் தீட்டிய பிரதான ஆசாரியனுக்கு அதே சீஷன் அறிமுகமானவன் என்று யோவான் 18:15 வாசிக்கிறோம். யோவானும் கூட பாருங்கள், இப்படி ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தவனாக தான் இருந்திருக்கின்றான். நானும் கிறிஸ்துவை மிக அதிகம் நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காணிக்கை கொடுக்க கணக்கு பார்க்கிற பொருளாசையினால் ஒருவேளை நாம் கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோமா? சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் பாடுகளின் பாடல் என்று ஏசாயா 52:13 முதல் ஏசாயா 53:12 வரை உள்ள பகுதி எபிரேய கவிதை நடையில் 3 வசனங்களாக 5 கவிகள் அல்லது 5 ஸ்டான்சாஸ் கொண்டது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். இதில் ஏசாயா 53:7, 8, 9 4வது கவி அல்லது 4வது ஸ்டான்சா. ஏசாயா 53:7 கிறிஸ்து கைது செய்யப்பட்டதை சொல்கிறது. ஏசாயா 53:8 அவர் சிலுவையில் கொல்லப்பட்டதை சொல்கிறது. ஏசாயா 53:9 அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை சொல்கிறது. இப்படி அடுத்தடுத்து வரிசை கிரமமாக கவிதையாக இப்பகுதி உள்ளது.
ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று பார்க்கின்றோம். யூதர்கள் மரித்த பின்பு அந்தந்த கோத்திரத்திற்கான சுதந்திர வீதத்தில் அவர்களுடைய சடலங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய நிலப்பகுதி இருக்கும். ஆனால் சிலுவை மரணத்திற்கு நியமிக்கப்படும் கொலைபாதக குற்றவாளிகளுக்கு அங்கு அடக்கம் பண்ண அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சிலுவை மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்களின் சடலங்கள் இன்னும் பள்ளத்தாக்கில் எரிந்துவிடப்படும். நெகேமியா 3வது அதிகாரம் 14வதுல நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தில் எருசலேம் மதில் சுவர்களின் 12 வாசல்களில் குப்பைமேட்டு வாசல் என்ற ஒரு வாசல் இருந்தது. இது ஆங்கிலத்தில் டங் கேட் அல்லது மலம் உள்ளிட்ட அசுத்தங்களை இந்த வாசல் வழியாக வீசப்படுகிற ஒரு வாசல். எருசலேம் நகரத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ள இன்னும் பள்ளத்தாக்கில் இந்த அசுத்தங்கள் எரிந்து விடப்படும். இதன் கதவு வெளிப்புறமாக மட்டும் திறக்கும், உட்புறமாக திறக்காது. எரேமியா 7:32 எரேமியா ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கு இன்னும் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். வரப்போகின்ற பாபிலோனியருடைய சிறையிருப்பில் இஸ்ரவேலருடைய பிணங்கள் இந்த இன்னும் பள்ளத்தாக்கில் எறியப்பட்டு ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் என்பதை ஏசாயா 7:33 சொல்கிறது. அங்கே மீந்த எலும்புகள் தீயில் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அக்கினியிலே அந்த எலும்புகள் போடப்படும். எனவே இன்னும் பள்ளத்தாக்கு என்பது எரிநரகம் அல்லது கெஹன்னா அல்லது ஹெல் என்ற ஆங்கில வார்த்தையை குறிக்கின்றது. இதுதான் ஏசாயா 53:9 துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் என்று சொல்லுகிறது. வானாதி வானங்கள் கொள்ளாதவராகிய மேசியா கிறிஸ்துவுக்கு யூதர்கள் நியமித்த பிரேத குழி இதுதான்.